மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ். இப்ப தினேஷ் அவர்கள், விசித்ரா அவர்கள், இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டாங்க. 2 பேருமே சலச்சவங்களே கிடையாது. ஒவ்வொருத்தங்க தரக்குறைவா பேசுறதுல 2 பேருமே ஈக்குவல். அதுல மாற்று கருத்தே கிடையாது. தினேஷ் அவர்கள் எனக்கு ஒரே ஒரு விசித்ரா அவர்களே பாடி ஷேமிங் பண்ணிருக்காரு. அந்த டஸ்ட்பின் அதை ஸ்கேன் பண்ணுங்க, வயிறு ஒரு டஸ்ட்பின் அதை ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப அநாகரிகமான ஒரு செயல் அப்படின்றத நம்ம அந்த ரிவ்யூல நம்ம பதிவு பண்ணிருக்கோம். அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்க? இப்ப தினேஷ் அவர்கள், விசித்ரா அவர்கள், இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டாங்க. 2 பேருமே சலச்சவங்களே கிடையாது. ஒவ்வொருத்தங்க தரக்குறைவா பேசுறதுல 2 பேருமே ஈக்குவல். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகேவா? ஆனா என்னுடைய பிரச்சனை என்னவா தெரியுது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன பெருசா ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, கிச்சன் டீமுக்கு இவங்க வரமாட்டாங்க. ஏற்கனவே இதே மாதிரி ரவீனா அவங்க பேசிட்டு இருக்கும்போது கூப்பிடுறாங்க. இது நடந்துகிட்டே இருக்கு அந்த வீட்டுக்குள்ள. இவங்க போய் ஜாலியா உட்காந்து பேசுறாங்க. இப்ப நம்ம ரிமைண்ட் போய் பார்த்தா, விசித்ராவே நிறைய பேர் கூப்பிட்டுருப்பாங்க. இந்த மாதிரி வேலை செய்வாங்க, அங்க வாங்க, இங்க வாங்க, அங்க போய் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, இங்க வாங்க, இவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு இருக்கதா நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இன்னைக்கு அவங்கள கூப்பிடும் போது அவங்களுக்கு கோவம் வருது. பாத்திரம் கழுவுங்கன்னு சொல்றாங்க. பாத்திரம் கழுவ வந்தவங்க பாத்திரம் கழுவி இருக்கலாம். ஒரு பாத்திரமானா 2 வெங்காயமா. ஏன் நீங்க அர்ச்சனா மாதிரி பிஹேவ் பண்றீங்க? அர்ச்சனா தான் வேலை சொன்னா 1000 விஷயம் பேசுவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? பண்ணிட்டு தானே இருக்கீங்க இத்தனை வாரம். இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்க தானே அந்த வீட்டு அம்மா. தாய் பாசத்தை புளியுறீங்கல்ல, அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? உங்க குழந்தைகள் சமைச்சு போடுங்க, பாத்திரம் கழுவுங்க, எல்லாம் பண்ணுங்க. இப்ப எல்லாம் சொன்னீங்கன்னா அப்ப பெண் கிச்சனுக்குள்ளே தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க வேற மறுபடியும் மேல் சாவணி தாயா இருக்கீங்களா? இல்ல தாயா இருக்கீங்கல்ல, அவங்க எல்லாரும் உங்க குழந்தைல. பசங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க. பசங்களை உட்கார வச்சு சோறு போடுங்கன்றது வேற. பசங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்காங்கல்ல. நீங்க கால் மேல காலை போட்டு பசங்களை வேலை வாங்குறீங்க. அது சைல்டு லேபரு. நீ சொல்றபடி பார்த்தா ஓகேவா? சரி, அது விட்டுருவோம். அது வேற டாபிக் விட்டுருவோம். சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விசித்ரா அவர்களை கூப்பிடுறது விசித்ரா அவர்களுக்கு இரிட்டேட் ஆகுது. பிகாஸ் மாயா அவர்களோடையும் பூர்ணிமா அவர்களோடையும் அவங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த மார்னிங் குவாலிட்டி டைம், அதாவது பல்வெளிக்கு முடித்ததுக்கு அப்புறம் நிறைய பேரை பற்றி அவர்களிடம் விளக்குவதற்கான ஒரு நேரமாக அவங்க வச்சிருக்காங்க எவ்ரி மார்னிங். இதை நீங்க இவ்வளவு ஊத்து கவனிக்கிற அளவுக்கு கண்டென்ட் கிடையாது. நீ ரொம்ப உள்ள இன்டு தி டாபிக் போயிட்ட. 2 மார்க் கொஸ்டின் கிடையாது, இங்கே ஆன்சர் பண்ணலாம். சரியா? ஓகே. சோ இந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாரும் செய்யறாங்க. இந்த மாதிரி உள்ள கூப்பிடுறாங்க, இவங்க பாத்துறாங்க. அந்த விஷயத்துக்கும் தினேஷுக்கும் எந்தவித சம்பந்தமா நான் பார்க்கல. இப்ப தினேஷை பற்றி அவர்கள் என்ன சொன்னாங்கன்றத இது வரைக்கும் அவங்க பேசினது எல்லாமே 24/7 வந்திருக்கு. 1 hour எபிசோட்ல வரல. பர்சனல் கண்டென்ட் இந்த வாட்டி 1 hour எபிசோட்ல வந்துருச்சு. கரெக்டா? கரெக்ட். இன்னைக்கு தான் வந்துச்சு. நான் அதை பத்தி ஆமா ரொம்ப எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. இப்ப நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருந்துச்சு. முன்னாடி வரும்போது ஏன் விசித்ரா அவர்களை கமல் சார் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அது 1 hour எபிசோட் தான் அவர் பார்ப்பாரு. கொடுத்த 130 கோடிக்கு 260 கோடி கொடுங்க, அவர் 24/7 பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுவாரு அப்படின்னு சில கமெண்ட்ஸ்களை பார்த்திருந்த தருணத்துல இப்ப 1 hour எபிசோட்லயே வந்திருக்கு. இப்ப அவர் இந்த கேள்வியை கேட்பாரா? இப்ப நான் என்ன கேட்கிறேன், தினேஷ் அவர்கள் எனக்கு ஒரே ஒரு, அதாவது தினேஷ் அவர்கள் விசித்ரா அவர்களே பாடி ஷேமிங் பண்ணிருக்காரு அப்படின்னு வச்சுப்போம். விச் இஸ் அந்த டஸ்ட்பின் அதை ஸ்கேன் பண்ணுங்க, வயிறு ஒரு டஸ்ட்பின் அதை ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப அநாகரிகமான ஒரு செயல் அப்படின்றத நம்ம அந்த ரிவ்யூல நம்ம பதிவு பண்ணிருக்கோமா? ஆனா அதை நம்ம பண்ணலன்ற சில தற்கூறிங்க சொல்லும். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம். ஏன்னா அவனுங்கெல்லாம் 20 ரூபா யூபிஸ் அவனுங்க பேசுவாங்க. ஏன்னா அந்த எபிசோட பார்க்க துப்பு கிடையாது. ஏன்னா 20 ரூபாய் என்ன சொன்னீங்க நீங்க? இப்ப அது வர யூபிஸ் வர நீ நேரா அரசியலுக்கு போயிடாத. நீ அரசியலுக்கு போற, அதை விட இப்ப 20 ரூபா யூபி பெருசா போக்கிட்டு இருக்கு. வர அந்த கண்டென்ட்டுக்கும் வர. ஆமா, எல்லாத்தையும் ஆதாரத்தோட தான் நம்ம வருவோம் சேதாரம் பண்ண. ஓகே. சோ இப்படி இருக்கும் பட்சத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தினேஷ் அவர்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்திருக்காங்க. அண்ட் தினேஷ் அவர்களுக்கு ஒரு இன்செக்யூர்னஸ் சீயிங் விசித்ரா. தினேஷோட ஃபுல் போர்ஷன் முடிச்சிருவோம். அதாவது இவங்க அம்மா பாசத்தை காட்டி இவங்க எல்லாரும் ஏமாத்துறாங்க. அம்மா பாசத்தை காட்டி இவ்வளவு நாள் இங்க சஸ்டெயின் பண்றாங்க. இவங்க ஃபேக்கா இருக்காங்க. இவங்க எந்த வேலையும் செய்யறது இல்ல, குறை மட்டும் தான் சொல்றாங்க. மாமியார் வேலை பாக்குறாங்க. இப்படின்ற
பல விஷயங்கள் தாட் ப்ராசஸ் வந்து தினேஷ் அவர்களுக்கு. ஹலோ, கேக்குதா? கேக்குது எனக்கு கேக்குது. ஓகேவா? சோ இது வந்து தினேஷ் வந்து அவங்களுடைய கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்கள அனலைஸ் பண்ண விதம். இது வரைக்கும் தான் தினேஷுக்கு ரைட்ஸ் இருக்கு. இதுவே சில இடத்துல தவறு அவர் பேசுற விதத்துல இருந்தாலும் அவர்களுக்கு மட்டும் இருக்கிற வரைக்கும் ஒரு ரைட்ஸ் நம்ம வந்து ஓரளவுக்கு வாங்கின காசுக்கு கொடுக்கலாம்னு வச்சு. ஓகே, இப்ப விசித்ரா அவர்கள் பக்கம் வருவோம். விசித்ரா அவர்கள் என்ன செய்யறாங்க எக்ஸாக்டானா, அவங்களுடைய பர்சனலையும் அவங்க வெளியில இருக்கிற பேரண்ட்ஸையும் வெளியில இருக்கிற அவங்களுடைய ஒய்ஃப் கண்டென்ட்டையும் எடுத்து பேசுறதுக்கான காரணம் என்ன? இன்னைக்கு வரைக்கும் இந்த சேனல்ல மாயா மீது ஒரு கேஸ் இருக்குன்னு நம்ம என்னைக்காவது பேசியிருப்போமா? இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க குற்றம் சொன்னாங்கன்னு நம்ம போட்டிருக்கோமா, பேசியிருப்போமா? ஏன்? ஏன்னா அது வெளி சம்பந்தப்பட்டது. ஆமா, கேம்ல உள்ளது கிடையாது. கரெக்டா? கேம்ல அவங்க பூகம்பம் டாஸ்ல ஏதாவது ஒண்ணு சொல்றாங்கன்னா அதை பத்தி நம்ம அட்ரஸ் பண்ணி பேசிருக்கோம். ஆமாவா இல்லையா? ஆமா. ஈவன் மணி ரவீனா விஷயத்திலயும் அவங்க அக்கா சாரி அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி பேசுனதுனாலதான் நம்ம வந்து கண்டனம் தெரிவிச்சோம். மற்றபடி அவங்களுடைய கண்டென்ட் வந்தாலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். ஆமா, நான் தான் எடுப்பேன், நீங்க ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஆமா, இன்னைக்கு வரைக்கும் பூர்ணிமா நிக்சனுடைய அந்த கலாபா காதலன் டான்ஸ் வரைக்கும் நம்ம ஏதாவது பேசியிருக்கோமா? அதை பத்தி நம்ம ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டிருக்கோமா, இல்ல ஒரு ட்வீட் போட்டிருக்கோமா? இல்ல, ஏன்னா அது அவங்க பிரச்சனை. ஏன்னா அதை பத்தி நிறைய பேர் இத்தனைக்கு சோசியல் மீடியால பேசியும் நம்ம அதை அவாய்ட் பண்ணிருக்கோம். ஏன் அவாய்ட் பண்ணிருக்கோம்? ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. இப்படி இவ்வளவு விஷயத்தை அவாய்ட் பண்ற நாம, ஏன்னா அது அவங்களுடைய பர்சனல் சாய்ஸ். அதுல என்ன கன்றாவி வேணா பண்ணிட்டு போட்டோம், பொதுமக்கள் பாக்குறாங்கன்ற ஒரு அக்கறை அவங்களுக்கு இல்லைன்னா நம்மளுக்கே அதை பத்தி இன்னும் நம்ம பெருசா யோசிக்கணும்ன்ற கண்டென்ட்டுக்கே நான் வந்துட்டேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. ஓகேவா? அப்படி நம்ம காரி துப்பணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அவங்க இன்டர்வியூக்கு வருவாங்க, அன்னைக்கு நம்ம வந்து அவங்களை கழுவி ஊத்திக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். சார், நான் காரி துப்பணும்ன்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது, தவறு, சாரி. அவங்க கேட்கிற சாரி. இல்ல, நான் செம்ம கான்ல இருக்கேன். நான் ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, இவர்களுடைய அந்த விசித்ரா அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தினேஷுடைய குடும்பம் உள்ள வரும்போது விசித்ரா அவர்களிடம் மன்னிப்பு கேட்ட மொமெண்ட்டை நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. ஒரு தாய் பாசத்தில் இருக்கிறவர்கள் இன்னொரு தாயோடைய இதையை வந்து கஷ்டப்படுத்துறோம், இந்த மாதிரி பேசும்போது இது கஷ்டமாகுதுன்னு யோசிச்சாங்களா? அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு இவருக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? சரி, பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே, தினேஷுக்கு கேட்கிற மாதிரி தினேஷ் கிட்ட தைரியமா பேசுற அளவுக்கு திராணி இருந்துச்சா? ஏன் பின்னாடி பேசிட்டு இருக்கீங்க? விசித்ரா பிராவோ லேடி அப்படின்றாங்க எல்லாரும். வெளில போயிட்டாரு பிராவோ, ஆனா இவங்க ஏதோ பிராவோ லேடின்னு வெளில ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. பிராவோவே சும்மா தானே இருந்தாரு. அப்புறம் சோ இப்படி இருக்கும்போது தாய் பாசம் வர்றதுக்கான ரீசன் இந்த விசித்ரா என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கப்பா. இப்ப நம்ம தினேஷை பத்தி இவ்வளவு பேசணும், விசித்ரா என்னெல்லாம் பண்ணிருக்காங்க? அனன்யா டாட்டூ போட்டா பிரச்சனைன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஜோவிகா இது அதான் ஃபர்ஸ்ட் வர அனன்யாவுடைய ட்ரெஸ் பிரச்சனை. ஆமா, அதுக்கு ஐஷு பேரை சொன்னாங்க. அப்புறம் நிக்சன் ஐஷு வாழ்க்கையை கெடுக்கிறான்னு சொன்னதும் விசித்ரா தான். அவங்க ஒரு பாயிண்ட்ல விஷ்ணுவை வந்து வளர்ப்பு பத்தி பேசணும் விசித்ரா. இப்ப வெளியில இருக்கிறவங்க யாராவது அவர்கள் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ட்வீட் போட்டிருக்கேன், தெய்வத்தாய் அப்படின்றவங்க மேபி அவங்களுக்கு ஒரு நல்ல கணவர், நல்ல பிள்ளைகள், நல்ல வாழ்க்கை, நல்ல பணமுள்ள வாழ்க்கை, நல்ல பேக்ரவுண்டோட அமைந்த காரணத்தினால்தான் இவங்களுக்கு இவ்வளவு தெனாவட்டு வந்திருக்கா அப்படின்னு நான் பேசுறத வீட்டுக்குள்ள இருக்கிற யாருக்கோ போட்டு காட்டிட்டாங்க போல. அதே விஷ்ணுவும் சொல்றாரு, இவங்களுக்கு எல்லாம் அமைஞ்சிச்சா நான் உழைக்கணுங்க, என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் நான் பார்க்கணுங்கன்னு சொல்லும் போது எனக்கு அது இதெல்லாம் வந்து விசித்ரா அவர்களுக்கு போட்டு காட்ட வேண்டிய கட்டாயத்துல நம்ம இருக்கோம். ஆனா இதுக்கும் சொம்படிச்சு வர கூட்டம் இருக்கு. அவங்க தாய்ங்க, அவங்க ஒரு தாய் பாசம். நாயே உன் வீட்டுல இருக்கிற தாயை பார்க்க துப்பு கிடையாது உனக்கு. அவங்க கிட்ட போய் சாப்பிட்டியா பேசியான்னு சொல்றதுக்கும் துப்பு கிடையாது. நீ வந்து டெலிவிஷன்ல தாயை தேடிட்டு இருக்கியா? ஷோவை பார்த்தியா, புடிச்சவனுக்கு ஓட்டு போட்டியா, கடந்துட்டு போயிருங்க. எவனாவது ட்விட்டர் பக்கம் இன்ஸ்டாகிராம் பக்கம் தாய் பாசம் அது இதுன்னு இவங்க வீடியோவை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, கீழே வந்து கழுவி ஊத்துவேன். உங்களுக்கு வேணா புடிச்சிச்சுன்னா புடிச்சவங்க கண்டென்ட்டை போட்டு போங்க. வீட்டுல இருக்கிற தாயை பார்க்க துப்பு கிடையாது. இவனுங்க வெளியில இருக்கிற தாய் தாயின்றது இல்ல. நீ பெண் சிங்கம்லாம் சொல்லாத, சிங்கம் வந்து நேர்ல சொல்ல மாட்டேங்குது, பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கு. ட்வீட் போடாதீங்கன்னா எனக்கு சிரிப்பு வருது. எவியா வாங்கின காசுக்கு நீங்க ஏதோ செய்றீங்க, அப்புறம் நாங்க காசெல்லாம் வாங்கல, நாங்கெல்லாம் உண்மையாதான் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா? கவலையே படாதீங்க. இன்னைக்கு மாயாவுடைய பிஆர் எக்ஸ்போஸ் பண்ண ஒண்ணுத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஜிபே நம்பரோட எக்ஸ்போஸ் பண்றேன்.
வெயிட் பண்ணு. சிறப்பா தரமா செய்யறேன். காசை கொடுத்து ப்ரொமோட் பண்றீங்கன்னா உங்களை வரைக்கும் ப்ரொமோட் பண்ணீங்க. அடுத்தவனை திட்டினீங்கன்னு வச்சீங்கன்னா செம்மகான. ஓட் ஃபார் மாயான்னு சொல்றீங்களா, சந்தோஷம், நல்ல விஷயம். ஓட் ஃபார் விசித்ரான்றீங்கன்னா நல்ல விஷயம். உங்களுக்கு பிடிச்ச அளவு காசு கொடுத்து கூட நீங்க ப்ரொமோட் பண்ணிக்கிங்க, வெற்றி ஆகிங்க, நோ ப்ராப்ளம். அடுத்தவனை திட்டுறதுக்கு வேலையில இறங்காதீங்க. அப்படி எவன்லாம் சோசியல் மீடியால அசிங்கமா பேசுறானோ ஒவ்வொருத்தனாலையும் நான் வந்து cybercrime.government.in கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அவங்க என்ன கூப்பிடுவாங்கலாம் கிடையாது. அந்த கமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. நேரா உன்னோட ஐடியை ட்ராக் பண்ணி உனக்கு வந்துடும் கேஸ். கோர்ட்ல ஃபைன் கட்டுற மாதிரி நீ கேஸுக்கு வந்து கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருக்கணும். ரெடியா இருங்க. அவ்வளவுதான். சோசியல் மீடியால மட்டும் இனிமே எவனாவது அபியூசிவா பேசி பாருங்க. இல்ல இதுல என்ன கூத்து அப்படின்னா, ஒருத்தர் வந்து மேல் சாமினிஸ்டா இருந்தாருன்னா அவர் எல்லா பெண்களுக்கிட்டே இருக்கணும். ஆமாவா இல்லையா? மேல் சாமினிஸ்ட்ன்றது செலக்ஷன் போபியா கிடையாது. கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? அது ஒரு குணம். அது எல்லா பெண்களும் எனக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம். அது ஏன் விசித்ரா அவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு? அப்ப அந்த வீட்டுல அவங்க மட்டும் தான் பொண்ணுன்னு நினைக்கிறாங்களா? அப்படி நினைச்சா அவங்க தான்டா பெரிய ஆன்டி ஃபெமினிசம். இல்ல பெர்ஃபெக்ட்டுக்கு வார்த்தை விசித்ரா நினைச்சுறாங்க போல. நான் என்ன கேட்கறேன், அந்த பொண்ணோட லைஃபும் இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும் தம்பியா, வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில இருக்கிற விஷயத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு கமல் சார் சொல்லியிருக்காரு. வீட்டில் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாதுன்னு. வீட்டுல இருக்காங்களா அவங்க? எதுக்கு பேசினாங்க? ரெட் கார்டு கொடுங்க. கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கமல் சார் பத்தி பேசல. வச்சிருக்கிற மரியாதை எல்லாத்தையும் சல்லியா உடச்சிட்டாங்க. இப்பெல்லாம் எனக்கு அவங்க டாப் 3 கூட டிசர்விங்கா தெரியல. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் டாப் 3 விசித்ரா வாய்ப்பே கிடையாது. நிக்சனுக்குலாம் சப்போர்ட் பண்றாங்க. இப்ப அவங்க நிக்சன் ஒரு கடின உழைப்பாளி. ஒரு அடுத்த தனுஷ். என்ன தம்பி சிரிக்கிற? இல்ல தம்பி சிரிக்காதரா. வருது தம்பி இதை எடுத்து ஏதாவது கட் பண்ணி போட்டுருவாங்களா ப்ளீஸ். சிரிக்காதரா. மூஞ்ச நான் எப்படி ரஃபா வச்சிருக்கேன் ரஃபா வச்சிருக்கேன். அப்படி போட்டு எனக்கு ஏதாச்சும் ட்ரோல் வருதுன்னா வரட்டும்னா நான் தான் சொல்றேன்ல. ஏன்னா ஒரு அப்பாவை மதிக்கல, பெத்த அப்பாவை மதிக்கல, அட்லீஸ்ட் சாரி கேட்கலாம். இல்ல அந்த இடத்துல இவங்க 2 பேரும் சண்டைனாலும் ஒரு வந்த இடத்துல வந்து அப்பாவை எப்படி ரிசீவ் பண்ணணும், அட்லீஸ்ட் கூடயாச்சும் உட்காந்து பேசலாம். அந்த மனுஷன் தனியா உட்காந்துருக்காரு, பாவமா இருக்கு. என்னதான் சண்டைனாலும் மத்த இடத்துல அப்பா விட்டு கொடுக்க கூடாதுங்க பெத்தவங்கள. அவரு எங்கேயாச்சும் விட்டு கொடுத்து பேசினாரா வந்ததுல இருந்து? ஆனா நல்லா வந்துருவான் அப்படின்னு தானே சொன்னாரு. ஒரு பாசிவா இத்தனைக்கும் சண்டை போட்டு உள்ள வந்திருக்காப்ல, சொல்லாம வந்திருக்காப்ல. அப்படி இருந்த அப்பா அதுதான் அப்பா. அப்படி இல்ல நான் என்ன சொல்றேன், பாப்பா இவன் பாப்பா போட்ட தாப்பா. நீ அதையும் மிக்ஸ் பண்ணாத. இல்லன்னா ஒரு அப்பா அத்தனை பேர் முன்னாடி விட்டு கொடுக்காம பேசும்போது லைட்டா அந்த ஈகோவை இறக்கி வச்சுட்டு எங்க அப்பா தான் இது, எங்க அப்பா தான் எப்பா வாப்பா எப்படி அதாவது இல்ல தம்பி, அதாவது நம்ம ஒரு 2-3 பேரோட பழகலையோ போயிட்டு இருக்கோம் ரோட்ல. எவனோ ஒருத்தன் நம்ம கூட சண்டைக்கு வரான், எவனையோ ஒருத்தன் நம்ம கூட இருந்தவன நம்ம விட்டு தரானோ அவங்க கூட போய் சண்டை போடுவோம். கரெக்டா? என்ன பிரச்சனை கூட தெரியாது. கரெக்டா இல்லையா? போடுவோமா போட மாட்டோமா? இது இயல்பு குணம். ஆனா தான் அப்பாவை வந்து அவமானப்படுத்த நேஷனல் டெலிவிஷன்ல அது எப்படி இயல்பு குணம்? கேட்டா அவங்க அப்பா என்னென்ன கொடுமையெல்லாம் நிக்சனுக்கு பண்ணியிருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் எதுவும் தெரியாம கமெண்ட் போடாதீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் இருக்கு. உங்ககிட்ட சரி அவங்க அப்பா என்னென்ன கொடுமையா பண்ணாரு அதெல்லாம் உங்கள்கிட்ட நிக்சன் எப்ப சொன்னாரு? அதை சொல்லுங்க. நிக்சன் எப்பப்பா சொன்னாரு? நானும் 24/7 பாக்குறோம் தங்கவங்களா. எங்க சொன்னாரு? 5000 ரூபாய் லேப்டாப் கேட்டவருக்கு 65,000 ரூபாய்க்கு செலவு பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு. நிக்சனா என்ன சம்பாதிச்சு கிழிச்சாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? வண்டி வச்சிருக்காரு அவரு. அவர் சம்பாதிச்சதுல அவர் பேர்ல ஆர்சி புக் வச்சிருக்காரா? தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியும் அவனை பத்தி? நீங்க டேலண்ட் இருக்கு, நாங்க இல்லன்னே சொல்ல மாட்டோம். அந்த டேலண்ட்டை கரெக்டான வழியில யூட்டிலைஸ் பண்ணணும். இன்னைக்கு திருடுறது கூட டேலண்ட் தான் மக்களே. அதுக்காக அதை நம்ம புகழ முடியாதுல்ல. டேலண்ட் இருக்கு, ஆனா எதுக்காக யூஸ் பண்றாங்கன்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி 7, 8 ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது. பண்டிகைகளின் துவக்கம் நமது பாரம்பரிய கங்கா ஸ்வீட்டுடன் தொடங்கட்டும். நாவில் நடனமாடும் சுவைக்கு கங்கா ஸ்வீட்ஸ்.